நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.32. கொஷின் பாருங்கள். சூரியனிலிருந்து பூமியின் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச தூரங்கள் முறையே பாருங்க 152 × 10⁻6 கிலோமீட்டர் மற்றும் 94.5 × 10⁻6 கிலோமீட்டர் நீள்வட்ட பாதையின் ஒரு குவியத்தில் சூரியன் உள்ளது. சூரியனுக்கும் மற்றொரு குவியத்திற்குமா தூரம் காண்க. சரிங்களா? இப்போ கிராஃபில் இதை வந்து நம்ம ஒய்னு எடுத்துப்போம், இது எக்ஸ்எச்னு எடுத்துப்போம். குவியம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ குவியம் தான் இங்கே எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சென்டர் பாயிண்ட் சி மையன்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து எஸ்ன்னு எடுத்துப்போம், இது எஸ் டேஷ்னு எடுத்துப்போம். இது சூரியன் கொடுத்துருக்காங்களே, இது பூமி, இது எர்த்து, இது சன் மென்ஷன் பண்ணுவோமா? அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட தூரம் அப்படின்னும் போது நமக்கு தெரியும். இடைப்பட்ட தூரம்னும் போது நம்ம என்னவா எடுப்போம்? ஏன்னு எடுப்போமா? இது இங்கே இந்த பக்கம் இங்கே ப்ளஸில் இருக்கிறது தான், இது ப்ளஸ் ஏ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கா, மைனஸ் ஏ. சரிங்களா? இப்போ இதை வச்சு பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் இந்த குவியத்துக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? இப்போ ஒன்று கண்டுபிடிக்கும் போது இன்னொன்றுக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சிடலாமா? நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சூரியனிலிருந்து பூமிக்கு அதிகபட்ச தூரம் எவ்வளோன்றது அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 152 × 10⁻6 கிலோமீட்டர். அதே போல் சூரியனிலிருந்து பூமிக்கு குறைந்தபட்ச தூரமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது இந்த அதிகபட்ச தூரம் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? இதை நாம் எப்படி எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் படி ஏ டேஷ் எஸ்ன்னு எடுக்கலாமா? அதாவது ஏ டேஷ் அப்படின்னும் போது இதுக்கு இடைப்பட்ட தூரம் நம்ம முன்னாடி பாருங்கள், இந்த ட்ரால் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த எடுக்கும் போது இது எஸ்ன்னு எடுப்போமா? இந்த எஜ்ஜும் இது ஏனும் இது ஏ டேஷ்னு எடுப்போமா? அப்போ அது போய் எடுக்கும்போது இது ஏ டேஷ் இன்ட்டு ஏ டேஷ் எஸ்ன்னு எடுக்கலாமா? அப்போ அதிகபட்சம் நம்ம வந்து கூட்டணும், குறைந்தபட்சம் நம்ம வந்து கழிக்கணுமா? அதிகபட்சம் நம்ம என்ன நம்ம எடுத்து எழுதுவதுக்கு பதில் ஏ ப்ளஸ் எஸ். ஏன்னா இப்போது ஏவோட வேல்யூ என்ன இதை கண்டுபிடிச்சி இதனோட ஆன்சரை மென்ஷன் பண்ணாவே இதுவும் இதனோட ஆன்சர் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு இதனுடைய ஆன்சர் கிடைக்குமா? அப்போ இதுபடி பாருங்கள், இந்த ஏ டேஷ் எஸ்ன்னு எடுக்க போகிறோம். குறைந்தபட்சத்தை பார்த்திங்கன்னா ஏஎஸ் அப்படின்னு எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது ஏ டேஷ் எஸ் இதை கூட்டணுமா? அப்போ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் 152 × 10⁻6 கிலோமீட்டர்னு எழுதலாமா? அதே போல் இது குறைந்தபட்சம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ மைனஸ் சி ஈக்குவல் 94.5 × 10⁻6 கிலோமீட்டர். சரிங்களா? இப்போ இதை வந்து சமன்பாடு 1 எடுக்க போகிறோம், இது சமன்பாடு எடுக்க போகிறோம். ரெண்டு சமப்படுத்தலாமா? இப்போ சமன்பாடு 1 சமப்படுத்தும் போது பாருங்கள், ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் 152 × 10⁻6. அதே போல் ரெண்டாவது சமன்பாடு பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் சி ஈக்குவல் 94.5 × 10⁻6. சரிங்களா? குறி மாற்றலாமா? மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ்னால் மைனஸ் போடணும், மைனஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? அப்போது ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிருமா? இங்கே ப்ளஸ்ஸை மாற்றிட்டோம், அப்போ ப்ளஸ் சி அப்போ 2cன்னு வருமா? ஈக்குவல் இப்போ 152 கீழே 94.5. சரிங்களா? இப்போ கழிக்கணும். கழிக்கும் போது பாருங்கள், இப்போது 94 தான் மைனஸ் இருக்குது, 94.5க்கு மைனஸில் இருக்குது, 152 ப்ளஸில் இருக்குது. இப்போ 152ல் 94 போச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 57ன்னு வருமா? புள்ளி இங்கே 5. சரிங்களா? இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு இன்ட்டு இந்த 10⁻6ன்றது காமன் அப்படியே வரும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்குது,
இதையும் லெஸ் பண்ணும்போது இந்த அடுக்கு இங்கே அப்படி கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது 2c = 57.5 × 10 அடுக்கு 6 அப்படின்னு இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாமா? இல்லை இப்படியே எடுத்து எழுதி நான் சம் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போடலாம். இல்லை இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே 10 அடுக்கு 6ன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 10 × 10 × 10 × 10 × 10 × 10 6 10 இருக்குது அர்த்தம். 1 1 1 1 1 1 6 அதனால தான் 10 அடுக்கு 6 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த 0 நமக்கு ரிமூவ் ஆகணும் என்ன பண்ணணும்? ஒரு 10ஆல் நம்ம பெருக்கும்போது நமக்கு 0 ரிமூவ் ஆகிடுமா? இப்படின்னா 57.5 × 10 × 10 அடுக்கு 5 5 இங்கே 1 5 1 6 10 அடுக்கு 6 இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக 10ஆல் பெருக்க போகிறோம். பெருக்கும் போது நமக்கு 575 வருமா? × 10 அடுக்கு 5 அப்படின்னு வருமா? இது பார்த்திங்கன்னா 2c வேல்யூ. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இரு குவியலுக்கு இடைப்பட்ட தூரம் போது s × s' போது இதுக்கான ஃபார்முலா 2c. சரிங்களா? இது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதினா எழுதிக்கலாம். இப்போ 2c நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 575 × 10 அடுக்கு 5 s × s'. அப்போது இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 575 × 10 அடுக்கு 5. சரிங்களா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.